ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெனரேட்டர் ரெக்ஸ் சீரிஸோட ஹீரோவான ரெக்ஸ் அப்படிங்கிற கேரக்டரோட ஆரிஜின், அதாவது அவருக்கு எப்படி இந்த பவர்ஸ்லாம் கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் அவர் ஏன் மற்ற ஈவோஸை கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், அதுக்கப்புறம் இவரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து பென் 10 ஜெனரேட்டர் ரெக்ஸ் ஹீரோஸ் யுனைடெட் அப்படிங்கிற அந்த எபிசோடை மட்டும் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடை மட்டும் பார்த்தது மூலமா வந்து நம்ம ரெக்ஸோட பவர்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு அவரோட பவர்ஸ் மேலே வந்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷனை வந்து தரேன். சரி வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெக்ஸை பற்றி பார்த்துடலாம். ரெக்ஸோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ரெக்ஸ் சலசார். நம்ம ரெக்ஸோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் ரெக்ஸோட அண்ணன் 3 பேருமே வந்து சயின்டிஸ்ட். இவங்க 3 பேருமே வந்து அந்த நேனேட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் வந்து ஒன்று நடக்குது. இதில் வந்துட்டு நம்ம ரெக்ஸுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அடிப்படுது. சரி நம்ம ரெக்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம ரெக்ஸோட உடம்புல வந்து நேனைட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக. அவங்க நினச்ச மாதிரியே வந்து அந்த நேனைட்ஸ் வந்து நம்ம ரெக்ஸோட உடம்பை வந்து க்யூர் பண்ணி அவரை வந்து காப்பாற்றுது. இந்த இன்ஜெக்ட் செய்யப்பட்ட நேனைட்ஸ் மூலமா நம்ம ரெக்ஸுக்கு வந்து பவர்ஸ் வந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த நேனைட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து நடக்குது. இந்த நேனைட் எக்ஸ்ப்ளோஷன் மூலமா வந்து நம்ம ரெக்ஸோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து இந்த எக்ஸ்ப்ளோஷனில் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெக்ஸோட அண்ணன் சீசர் வந்து காணாமல் போயிடுறாரு. இவர் காணாமல் போனதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் அது வந்து இந்த இடத்துல வந்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம ரெக்ஸ் வந்து அவரோட மெமரிஸை வந்து லாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் மெமரிஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து ஹாங்காங்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. அங்கே ஹாங்காங்கில் தான் வந்து இவருக்கு 3 ஈவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. டக், ஸ்குவிட், அதுக்கப்புறம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து குவாரி அப்படிங்கிற ஈவோ கீழே வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் நம்ம ரெக்ஸ் வந்து இவங்க 3 பேர்த்தையும் வந்துட்டு நம்ம குவாரி அப்படிங்கிற அந்த ஈவோ கிட்ட வந்து கோத்து விட்டு இவர் மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் இவர் வந்து சின்ன வயசில் வந்து அது ஏதோ தெரியாமல் வந்து பண்ணிடுறாரு. அப்புறம் ரெக்ஸ் அங்கேருந்து வந்துட்டு மெக்சிகோ வந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் தெரியாதனமாக அவரோட ஃபுல் ஈவோ ஃபார்முக்கு வந்து மாறிடுறாரு. எஸ், நம்ம ரெக்ஸுக்குமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஈவோ ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஈவோ ஃபார்மில் வந்து நம்ம ரெக்ஸ் வந்து ஜெயண்டிக் ரோபோட் மாதிரி இருப்பார். அப்படி அந்த ஃபுல் ஈவோ ஃபார்முக்கு நம்ம ரெக்ஸ் வந்து மாறும்போது அவரோட கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட இருக்காது. அதனால் வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாரு. ஸோ இந்த த்ரெட்டை வந்து சமாளிக்கிறதுக்காக ப்ராவிடன்ஸ்லேருந்து ஏஜென்ட் 6 அதுக்கப்புறம் ஒயிட் நைட்டும் வந்து அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு சின்னதாக வந்து ஃபைட் நடக்குது. அதில் வந்துட்டு நம்ம ரெக்ஸ் வந்து மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு வந்து மாறிடுறாரு. ரெக்ஸ் வந்து ஹியூமன் ஃபார்முக்கு மாறினது நம்ம ஏஜென்ட் 6 வந்து ரெக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெக்ஸுக்கு வந்து மறுபடியும் இது வரைக்கும் எல்லாமே நடந்தது எல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு. இப்போ வந்து ரெக்ஸுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ தான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஒரு ஈவோ வந்து அட்டாக் பண்ண வருது. அப்போ வந்து நம்ம ரெக்ஸ் வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஈவோவை வந்து க்யூர் பண்ணுறாரு. இதை பார்த்தது நம்ம ஏஜென்ட் 6க்கு வந்து செம ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உலகத்தில் யாராலையுமே பண்ண முடியாது. அதனாலே வந்துட்டு ப்ராவிடன்ஸுக்கு இருந்தது 2 சான்ஸ் தான். கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஈவோஸை வந்து ஏதாவது பிரிசன் மாதிரி ரெடி பண்ணி அதை அடைச்சி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஈவோஸை வந்துட்டு ஏதாவது பண்ணி கொள்ளணும். இதுதான் ப்ராவிடன்ஸுக்கு இருந்த 2 சான்ஸ். ஆனால் நம்ம ரெக்ஸை பார்த்ததும் வந்துட்டு நம்ம ஏஜென்ட் 6 வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து தோணுது, ஈவோஸை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதனால் வந்துட்டு நம்ம ரெக்ஸை வந்து ப்ராவிடன்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம ஏஜென்ட் 6 தான் வந்து ரெக்ஸை வந்து ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறாரு. ஸோ இப்படியே வந்து 5 வருஷம் வந்து போகுது. இது மூலயமா தான் வந்து ப்ராவிடன்ஸோட சீக்ரெட் வெப்பனாக வந்து நம்ம ரெக்ஸ் வந்து மாறுறாரு. ரெக்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அவரோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ரெக்ஸை ஏன் மற்ற ஈவோஸை கம்பேர் பண்ணும்போது இவர் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். உலகத்தில் எல்லாரும் உடம்புலையுமே தான் நேனைட்ஸ் இருக்குது. ஆனால் இவர்கிட்ட மட்டும் எப்படி இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, ரெக்ஸ் கிட்ட மட்டும் எப்படி இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, உலகத்தில் எல்லார் உடம்புலையுமே நேனைட்ஸ் இருக்குது. ஆனால் யாராலையுமே வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற நேனைட்ஸை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ரெக்ஸால் மட்டும் அவர் உடம்புக்குள்ளே இருக்கிற நேனைட்ஸை வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, எப்படி அவரால் மட்டும் அவருக்குள்ளே இருக்கிற நேனைட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது அவருக்கு அடிப்படும் போது அவரை காப்பாற்றுறதுக்காக அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அவர் உடம்புல வந்து நேனைட்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு எந்த மாதிரியான நேனைட்ஸை இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட் செய்யப்பட்ட நேனைட்ஸை தான் வந்து நம்ம ரெக்ஸுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட நேனைட்ஸ். ஆனால் இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் பரவி அவங்களுக்குள்ளே இருக்கிற நேனைட்ஸ்லாம் எந்த மாதிரியான நேனைட்ஸ் அப்படின்னா, எதுவுமே வந்து கம்ப்ளீட் செய்யப்படாத நேனைட்ஸ். மற்றவங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே, அதாவது மற்றவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து எதுவுமே வந்து ப்ரோக்ராம் செய்யப்படாத நேனைட்ஸ் தான் வந்து மக்களோட உடம்புல வந்து இருக்குது. ஆனால் ரெக்ஸ் கிட்ட மட்டும் கம்ப்ளீட் செய்யப்பட்ட நேனைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு அவரால் வந்துட்டு மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அவருக்குள்ளே இருக்கிற நேனைட்ஸ் வந்து அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ இதனால தான் வந்து அவருக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு சீரீஸோட கடைசியில் வந்துட்டு ரெக்ஸை தவிர இன்னொரு கேரக்டர்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறத நீங்கள் சீரீஸ் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முன்னே சொல்லி இந்த இல்லையா, பென் 10 ஜெனரேட்டர் ரெக்ஸ்
ஹீரோஸ் யுனைடெட் அப்படிங்கிற எபிசோட மட்டும் பார்த்தனால வந்துட்டு ஒரு சில வந்து ரெக்ஸோட பவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம ரெக்ஸ் கிட்ட வந்து ஒமேகா 98 அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது. இந்த விஷயத்தை வந்து அந்த எபிசோட்லையுமே வந்து நிறைய டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்துட்டு ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒமேகா 98னால தான் வந்து நம்ம ரெக்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து தப்பு. அது ஏன் அப்படின்னு இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டிருந்தாலே தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இந்த ஒமேகா 98 ரெக்ஸுக்கு வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அவரோட பவரில் என்ஹான்ஸ் ஆயிருக்கு, அதெல்லாம் உண்மை தான். பட் ரெக்ஸோட மொத்த பவருக்குமே வந்து இந்த ஒமேகா 98 வந்து காரணம் கிடையாது. சொல்லப்போனோம் அப்படின்னா ரெக்ஸ் கிட்ட வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒமேகா 98 அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஒமேகா 98 அப்படிங்கிறத வந்து ரெக்ஸுக்கு வந்து சீசன் 1ல் ஒரு எபிசோடில் தான் வந்து கிடைக்கும். அந்த எபிசோடில் வந்து ரெக்ஸ் வந்து டாக்டர் ரைலாண்டர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து மீட் பண்ணுவார். அந்த கேரக்டருமே வந்து இந்த நேனட் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணவர் தான். அவர் தான் வந்துட்டு நம்ம ரெக்ஸுக்கு வந்து ஒமேகா 98 வந்து ஒரு உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்ருவார். அது வரைக்குமே நம்ம ரெக்ஸ் கிட்டையுமே வந்து ஒமேகா 98 அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவரோட பவர்ஸ் வந்து அவரோட சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அந்த நேனட்ஸ் வந்து அவர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுறதுலேருந்தே அவர்கிட்ட வந்து இந்த பவர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஏன் அந்த ஹீரோஸ் யுனைடெட் அப்படிங்கிற அந்த எபிசோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா வந்து நம்ம ரெக்ஸோட உடம்புல அந்த ஒமேகா 98 எடுத்ததுக்கப்புறம் கூட ரெக்ஸ் வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெக்ஸோட மொத்த பவர்ஸ்க்கு வந்து ஒமேகா 98 வந்து காரணம் கிடையாது. அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுல்லாக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட நேனட்ஸ் தான் வந்து காரணம். இந்த ஒமேகா 98 அப்படிங்கிறது அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில எபிலிட்டிஸ் வந்து தருது. அதுக்கப்புறம் அவரோட பவர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம ரெக்ஸோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸை பற்றி சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நம்ம ரெக்ஸால் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆக்டிவ் நேனட்ஸ் வச்சு அவரோட உடம்பை வந்து மிஷின்ஸாவோ இல்லை வெப்பன்ஸாவோ மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நேனட்ஸை யூஸ் பண்ணி அவரால் வந்து மற்ற மிஷின்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த மிஷின்ஸை வந்து ரீப்ரோக்ராமுமே பண்ண முடியும். அடுத்து மற்ற ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெக்ஸ் கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து நல்ல ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, அதுக்கப்புறம் டியூரபிலிட்டி எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது அவர் மிஷின் ஃபார்முக்கு மாறாமலேயே. இது இல்லாமல் அவர்கிட்ட நல்ல ஹீலிங் ஃபேக்டருமே இருக்குது. ஒரு டைம் வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒமேகா 98 வந்து அவரோட ஹார்ட்டவே வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நம்ம ரெக்ஸ் கிட்ட இருக்கிற முக்கியமான பவர் அப்படின்னா மற்ற ஈவோஸை வந்து க்யூர் பண்ணுறது. அவரால் வந்து மற்ற ஈவோஸை வந்து க்யூர் பண்ண முடியும். ஆனால் அவராலையுமே க்யூர் பண்ண முடியாத ஒரு சில ஈவோஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெக்ஸ் கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான பவர் என்ன அப்படின்னா அவருக்குமே வந்து ஒரு ஃபுல் ஈவோ ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மில் வந்து அவரால் ஒரு பெரிய ஜெயண்டிக் ரோபோட்டாக வந்து மாற முடியும். ஆனால் நார்மலாக வந்து அவரால் வந்து அந்த ஃபார்மில் வந்து கண்ட்ரோலில் இருக்க முடியாது. ஆனால் இப்போ அவர்கிட்ட அந்த ஒமேகா 98 அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதனால் வந்துட்டு அவரால் அந்த ஃபார்மை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ரெக்ஸுக்கு வந்து மிகப்பெரிய பவராக வந்து இருக்குது. சரி, இப்போ இவரோட வீக்னஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இவரோட பயோஎனர்ஜி அப்படிங்கிறது ரேராக வந்து எப்போயாவது கம்மியாகும். அப்படி அந்த பயோஎனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா இவரால் வந்து இவரோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில டைம் வந்து இவர் மென்டலாகவும் டிஸ்டர்ப் ஆனார் அப்படின்னா அந்த பயோ எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாகும். அப்போயுமே வந்து இவரால் இவரோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. அடுத்த வீக்னஸ் என்ன அப்படின்னா இவரால் வந்து கண்டினியூஸாக வந்து ஈவோஸை வந்து க்யூர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஈவோஸை க்யூர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஈவோஸ்குள்ளே இருக்கிற ஆக்டிவ் நைனட்ஸ் வந்து இவர் உடம்புல வந்து இவர் எடுத்துப்பார். ஆனால் இவரால் வந்து அப்படி கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இவராலையும் வந்து ஓரளவுக்கு தான் அவருக்குள்ள உடம்புல வந்து அந்த நேனட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அந்த லிமிட்டை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா இவருக்கு வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். அதனால் வந்துட்டு அப்பப்போ இவர் வந்துட்டு மற்ற ஈவோஸ் கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற நேனைட்ஸை வந்து வேற ஒரு இடத்துல வந்து இவர் வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். அப்படி ஸ்டோர் பண்ணாமல் இவர் உடம்புலேயே வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அடுத்து ரெக்ஸுக்கு இருக்கிற மெயின் வீக்னஸ் என்ன அப்படின்னா ஃபிட்ஸி அப்படின்னு ஒரு ஈவோ ஒருத்தர் இருக்கார். இந்த ஈவோட ஸ்பெஷல் எபிலிட்டியே என்ன அப்படின்னா இவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா இவரை சுற்றி இருக்கிற எந்த ஒரு ஆக்டிவ் நேனட்ஸுமே வந்து வேலை செய்யாது. அதாவது இவர் பக்கத்தில் இருந்தார் அப்படின்னா ரெக்ஸோட பவருமே வந்து வேலை செய்யாது. இவர் வந்து ரெக்ஸோட ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.